நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். பேசிட்டு இருக்காரு உதயநிதி. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்துல இல்லையா? இந்த உதயநிதி மூஞ்சில் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டவனே ஏன் அவ்வளோ ஆனந்தம்? முகம் தகன்னு மின்னுது. அப்ப நீ ரசிக்கிறாத, ரைட்டா? இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தியே இப்படிதான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியதுதான் அவரது முதல் அரசியல் பேச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டா உங்க தொகுதிக்கு அழகான எம்பி கிடைப்பாங்க சொன்னாரா இல்லையா? கேட்டுக்கொள்வது இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். கரெக்டுங்களா? என்னையா இது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா, ஃபேஷன் பரேடா? உன் புத்தி அப்படி வேலை செய்து. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. உங்க புத்தி எப்படி இருக்கு? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டால ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?